ஆற்றல், எல்லா விதமான சொத்து செல்வங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா எங்க சமூகத்துல இல்லாத ஒன்றுதான், தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒன்றுதான் கண்ணியமானவர்களே ஒற்றுமையாக நாங்க பார்க்கிறோம். ஒற்றுமை பார்க்கிறோம். சமூகம் இன்றைக்கு துண்டு துண்டாக பிரிஞ்சு தூரமாகி வாழ்றத நாங்க இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் ஒரு விடயத்தை விளங்கணும். என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான பணிகள்ல ஒரு பணிதான் ஒற்றுமையை ஏற்படுத்துறது, நாங்க ஒற்றுமையாக வாழ்றது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியாப்பட்ட மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தினாங்க தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரமும் கிட்டத்தட்ட 120 வருஷங்கள் யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. பிரச்சனை, ஒற்றுமை இல்ல, பிரிவு, விமர்சனங்கள், சண்டை, சச்சரவு, ஏசுதல். கண்ணியமானவர்களை, இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள். இந்த 120 வருஷம் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தெரியுமா மாத்தினாங்க? ஒரே மஜ்லிஸ்ல, ஒரே சபையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக, ஒரே அந்த மஜ்லிஸிலிருந்து சிரித்து கலகலப்பாக பேசக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்தினாங்க. இது மாத்திரமல்ல, அந்த ஒற்றுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத் வரைக்கும், அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த ஒற்றுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாத்தாங்க. இதுதான் கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு ஊரிலையும், எங்கள நாட்டிலையும், முழு உலகத்திலையும் ஏற்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏண்டா சமூகம் நாங்க பிரிஞ்சிட்டோம்டா கண்ணியமானவர்களே, மிக மோசமான விளைவுகளை நாங்க சந்திக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். ஹிஸ்டரியில, வரலாறுல இதுவரைக்கும் நாங்க நிறைய வரலாறுகளை, இதனுடைய விபரீதங்களை நாங்க நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்க வாசிச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பணிதான், பணியில மிக முக்கியமான ஒரு கட்டம் தான், எப்படியாக இருந்தாலும், எந்த நிலைமை உண்டாகினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடல் ரீதியாகவோ உள்ளம் ரீதியாகவோ பிரிய விட மாட்டாங்க. இதை நாங்க தெளிவாக இருக்கணும். பிரிவினர் 2 வகை. ஒன்று, உடம்பு ரீதியாக பிரிஞ்சு செதறிவார்கள். நான் யாரோ நீ யாரோ, அது ஒரே தாய்க வயிற்றுல பிறந்தாலும் நீங்க யாரோ நான் யாரோ என்று பிரிஞ்சு வாழ்க்கை. இன்னொரு வகைக்கு உள்ளங்கள் அப்படியே செதறி பிரிஞ்சு துண்டு துண்டாக அப்படியே நாங்கள் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 வகை. இதுல கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டமைப்பு எப்படி தெரியுமா? உடம்பு ரீதியாகவும் பிரிய விட மாட்டாங்க. ஏன்? அங்க ஷைத்தான் வந்துருவாங்க. ஒரு யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க பார்த்திருப்போம், சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துல தங்க வேண்டிய நிலம் வந்தது. எதனால? தஃபர்ரகு ஃபி ஷஆபி வல் அவ்தியா. இப்ப சஹாபாக்கள் மலைப்பாங்கான பிரதேசத்திலையும் கணவாய்களிலையும் பிரிந்து பிரிந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏ மக்களே, ஃபஇன்ன தஃபர்ருககும் ஹாதா, இப்படி நீங்க பிரிஞ்சு தூரம் தூரமாக ஒவ்வொரு கணவாயிலையும் மலை பிரதேசங்களையும் தூங்குறது இன்னமா ذلك من الشيطان, இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய திட்டங்கள்ல ஒன்று. மறந்துதான்.
என்ன நடக்கும்? உடம்பு ரீதியாக பிரிஞ்சிட்டோம்டா, ஏதாவது ஒரு சப்தம் அங்க வந்துட்டுடா, இப்ப பிரச்சனை வந்துடும். இவர் தான் கத்தினாரு அல்லது இவர் தான் கூக்குரலிட்டாரு, இங்க நடுவுல சைத்தான் வந்துடுவான். இப்ப இந்த நேரத்தில் என்ன நடக்கும்? வாய் தர்க்கம் நடக்கும். வாய் தர்க்கம் அது எந்த அளவுக்கு வைத்து முடிச்சிருந்தா காலப்போக்குல அடித்தடியில வைத்து முடிச்சிடும். இதைத்தான் சகோதரர்களை இன்றைக்கு நாம் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடம் வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடம்பு ரீதியாகவும் பிரியவிடாம பாதுகாத்தாங்க. அது மாத்திரமல்ல, உள்ளம் ரீதியாகவும் பிரியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்தை பாதுகாத்து அந்த கட்டமைப்பை பாதுகாத்து இருக்கிறாங்க. கனிமானவர்களே, இதுக்கு கீழால நிறைய வரலாறுகளை நாங்க பார்க்கிறோம். ஒரு நாள் நல்லா வேலைக்கு ஒரு நாள் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க. அங்க ரெண்டு கூட்டம். யாரு? ஒரு அன்சாரிகள், இன்னொரு முஹாஜிர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. وَكَسَعَ رَجُلٌ مِنَ الْأَنصَارِ رَجُلًا مِنَ الْمُهَاجِرِينَ. அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதர் முஹாஜிர்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு பலாண்டு ஒரு அறையோட அடிச்சுட்டு வந்தார். கசா கண்ணத்துக்கு ஓங்கி அரைஞ்சிட்டார். எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நாங்க இருந்தா நாங்க எங்களோட குழந்தைகளை எப்படி வழி நடத்துவோம்? உனக்கு என்ன அடிச்சுட்டு வர தெரியாதா? எங்களோட சகோதரர்களை எப்படி நாங்க வழி நடத்துவோம்? யாராவது அடுத்த வீட்டுக்காரர்கள் நாங்க எப்படி வழி நடத்துவோம்? உனக்கு என்ன கை இல்லையா? உனக்கு கால் இல்லையா? அடிபட்டு வந்திருக்கிறாய். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பிரிவு, ஒற்றுமைய சிலச்சிலும். இதெல்லாம் மேற்கத்தியர்களுடைய சகோதரர்களே மிகப்பெரிய திட்டங்கள்ல உண்டு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இப்ப அன்சாரிகளுக்கு மத்தியில ஒரு சத்தம், வயாலில் அன்சார், அன்சாரிகள் நீங்க எங்க இருக்கிறீங்க? பெரிய பிரச்சனை. வயாலில் முஹாஜிரின், முஹாஜிர்கள் நீங்க எங்க இருக்கிறீங்க? கடும் பிரச்சனை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்து சொன்னாங்க, ஏ மக்களே, வதஊஹா, இந்த மோசமான பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டி போடுங்க. இந்த மோசமான பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டி போடுங்க. இந்த பிரச்சனைகளை இன்னும் வளர்க்கிறீங்களா? வஅன பைன அபூரிக்கும், நானுமோ நபியாக உங்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவனாக, இந்த பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட்டவனாக இருக்கக்கூடிய நிலைமையில இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை மேற்கொள்றீங்களா? ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க மேற்கொள்றீங்களா? இந்த விஷயங்களை விட்டுடுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வப்படுத்தினாங்க. கண்ணியமானவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அதே இடத்துல அதே மஜ்லிஸ்ல தஸாஃபஹு, ஒருவருக்கொருவர் முசாஃபஹா செஞ்சு, வதஆனகு, ஒருவருக்கொருவர் முஆனகா செஞ்சு, வதபாகு, ஒருவருக்கொருவர் அழுது, அதே இடத்துல அந்த மஜ்லிஸை விட்டு ஒற்றுமையாக பிரிந்து போனார்கள் என்ற கருத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்திருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரிய பிரச்சனைகள் வரலாம், பெரிய சிக்கல்கள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் சமூகத்தில் உண்டாகலாம், உண்டாகி இருக்கு. ஆனா அதனுடைய முடிவு சகோதரர்களே, கருத்து கருத்தாக இருக்கணும், சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் மிக முக்கியம். கண்ணியமான சகோதரர்களே, சமூகம் எப்படி பிரியும் தெரியுமா? இந்த ஒற்றுமை இல்லாம போறதுக்கு மார்க்க அறிஞர்கள் மிக முக்கியமான 4 காரணங்களை சொல்லுவாங்க. இதை நல்லா ஒவ்வொருத்தரும் தெளிவாக இருக்கு. அதுல முதலாவது என்ன தெரியுமா? ஒற்றுமை இல்லாம போறதுக்கு ஒரு ஊர், ஒரு மஹல்லாவாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்திற்கு கீழால வேலை செய்யக்கூடிய நாங்களாக இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுல முதலாவது காரணம் தான் அல் இனாது ஃபில் ஆரான்னு சொல்லுவாங்க. அபிப்பிராயங்கள்ல பிடிவாதம் பிடிக்கிறது. நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது பிழை.
ஓட கருத்துக்கு சரி வராது, அல்லது நீ ஒரு சின்னால் உனக்கு முடிவு செய்ய தெரியாது, நீ தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாதது, நீ நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதது, இப்படி இந்த விமர்சனங்கள் இருக்கிறான், இந்த பிடிவாதம் இருக்கிறானே, இதுதான் அடிப்படை சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சு ஒத்துமை இல்லாத வாழறதுக்கு காரணம் தான். ஒரு கேள்வி கேட்கலாம், சமூகம் எப்படி பிரிகிறது? பிடிவாதத்தால. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதினார். என்ன கடிதம் தெரியுமா? கைஃப தஃப்தரிகு ஹாதிஹில் உம்மah, இந்த உம்மத் எப்படி துண்டு துண்டாக பிரியும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை பாருங்க, எழுதினாங்க வந்து, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். குர்ஆன் இறங்கினதை நேரா பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னாக்களை நேரடியாக பார்த்து உள்வாங்கினோம். ஆனா பின்னால ஒரு சமுதாயம் வரும். யாரு? நாங்க. பின்னால ஒரு சமுதாயம் வரும். பின்னால வந்திருக்கு, முன்னால வந்தவங்களும் தான், நாங்களும் தான், கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடியவர்களும் தான். நல்லா சிந்தனையில வச்சு கொள்வோம். சொன்னாங்க, பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க, அவர்களுக்கு குர்ஆன் எப்படி இறங்கிச்சு, சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாம போகும். இப்ப என்ன செய்வாங்க? குர்ஆன் ஹதீஸ ஃபாலோ பண்ணுவாங்க. லிகுல்லி கௌமின் ரஹ்யுன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். குர்ஆன் இப்படி இறங்கிச்சு, இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க இப்படி இறங்கிச்சு, இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க இப்படி இறங்கிச்சு. இப்ப இங்க 3 பலவிதமான கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் வந்தா இஹ்தலஃபு, இப்ப கருத்து வேறுபாடு இந்த இடத்துல உண்டாகும். இப்ப கருத்து வேறுபாடு உண்டாகினா, இஹ்தலஃபு, கருத்து வேறுபாடு உண்டாகினா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பல கருத்துக்களை சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப வாய்த்தக்கங்கள் பிரச்சனைகள் உண்டாகும். இப்ப வாய்த்தக்கங்கள் பிரச்சனைகள் உண்டாகினா இக்கத்தலோ ஒவ்வொருவரும் இதற்காக வேண்டி அடித்துக் கொள்வாங்க, இதற்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க என்று போன்று இப்படித்தான் இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் பிரியும் என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதினார். கண்ணியமானவர்களே, இது முதலாவது விஷயம். சமூகம் பிரியறதுக்கு முதலாவது காரணம் என்ன? அல் இனாது பில் ஆரா, அபிப்பிராயங்கள்ல பிடிவாதம் பாருங்க. இரண்டாவது அதபுல் இதாஅ, நாங்க எங்களுக்குள்ளால வழிபடக்கூடிய தன்மை இல்லாம போகுது. இல்லாம போனா அந்த பிரச்சனை சிக்கல் அங்க ஒத்துமை இருக்காது. எப்படி தெரியுமா வரும்? இவருக்கு நாங்க வழிபடணுமா, இவர் சின்னால், இவர் இன்றைக்கு நேற்று வந்தால், அல்லது இவர் தம ஆள் இல்ல, என்ன இப்படியாப்பட்ட நிறைய சிக்கல்கள் வந்து, இப்ப இந்த பிரச்சனைகள் வந்துட்டா இங்க யாரும் யாருக்கும் வழிபட மாட்டோம். நாம பார்க்கிறோம் உலகத்துல பல இடங்கள்ல இந்த வழிபடக்கூடிய அமீருக்கு, நிர்வாகத்திற்கு, தன்னுடைய தலைமைத்துவங்களுக்கு வழிபடாத பெரிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்க. இது யஹூதி நசாராக்களுடைய சிந்தனை போராட்டம் என்பது நாங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அது எங்களுக்குள்ளாலேயும் உருவாகி இருக்கு. கனிமானவர்கள், நாங்க யாராக இருந்தாலும் வழிபடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் சொல்லி இருக்கிறாங்க, பதிவு செய்யப்பட்டது. அதுல சுருக்கமான சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇனுஸ்துமில அலைக்கும் அபுதுன் ஹபஷி, உங்களோட வழிபாடு எப்படி நினைக்கணும்? உங்களுக்கு நீக்ரோ அடிமை, நீக்ரோ ஆட்கள் பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க? அடிமைகள் தலைவர்களாக ஆக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் நீங்க வழிபடணும். எப்படி தெரியுமா? நீக்ரோடு சொல்லலாம், சும்மா உள்ளது ஹபஷி அடிமை அப்படின்னா கஅன்ன ரஸஹு ஸபீபா,
அவருடைய தலை முந்திரி பழம், அதாவது பிளம்ஸ் பாருங்க, பிளம்ஸ் தானே, பிளம்ஸ் எப்படி இருக்கு? பசுந்தா மாதல் மாதிரி சேப்பா இருக்குமா? இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கில் இருக்கும். அந்த நீங்களோ அடிமையுடைய தலை இந்த முந்திரி பழத்தை போல், இந்த பிளம்ஸ போல இருந்து அப்படியாப்பட்ட அலங்கோலமானவராக இருந்தாலும் அவருக்கும் நீங்க வழிபாடு வார நேரத்தில் அவர் தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களா, அவருக்கும் நீங்க வழிபட்டு நடக்கணும். இதுதான் வழிபாடு. இப்படி வழிபட்டது இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் வழிபட்டத போல. கண்ணியமான சகோதரர்களே, அதனால யாராக இருந்தாலும் அவருக்கு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நாம வழிபடணும். அது எங்கட கடமை. மூன்றாவது சமூகம் பிரியறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் ஹுப்புர் ரியாஸான்னு சொல்லுவாங்க. தெரியுமா? பதவி ஆசை. இன்றைக்கு இந்த பதவி ஆசை சமூகத்துல யாரையும் விட்டு வச்சு எல்லாத்துக்கும் ஆசை. தான் ஒரு தலைவராக மாறணும், தான் ஒரு நிர்வாகத்துக்கு வரணும். கண்ணியமானவர்களே, ஊர் 1000 குடும்பம் இருந்து 1000 பேரும் தலைவராக வர ஆரம்பிச்சா, 1000 பேரும் நிர்வாகத்துக்கு வர ஆரம்பிச்சா இங்க மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகும். கண்ணியமானவர்களே, அதனால நாங்க பதவிக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது. ஒரு பயங்கரமான மோசமான இளைஞர்கள் உண்டுபடுத்தக்கூடிய விடயங்களை மார்க்க அறிஞர்கள் விளக்கப்படுத்தியிருக்கிறார். இந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா அந்த பதவி மோகம் எழுதுறாங்க. வரலாற்றுல உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலத்துல சொல்லுவாங்க, முகமது அல் காலிது சொல்லுவாங்க, இவர் தன்னுடைய பதவி போகும் என்பதை பயந்து தனக்கு பிறந்த மகனை கூட கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தண்ட வயிற்றுல பிறந்த, தண்ட உண்மட தாயுடைய வயிற்றுல பிறந்த கிட்டத்தட்ட 19 சகோதரர்களை கொண்டு குமிச்சிருக்கிறாரு. ஏன்? தண்ட ஆட்சி வைக்கணும், தண்ட பதவி வைக்கணும், பதவி ஆசை. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 27 பெண் குழந்தைகள், பெண்களை அவர் அப்படியே கொண்டு குவித்திருக்கிறார். இன்றைக்கும் இன்றைய ஜனாசாக்கள் அப்படியே நாங்க பார்க்கிறோம். உலகத்துல பகதாதுல ஒரு பகுதியில நினைக்கிறேன், அது அப்படியே பட்டியலிடப்பட்டு எழுதி அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்து வரலாறாக. ஏன்னா உள்பூர் விலாசா பதவி ஆசை என்றது யாராக இருந்தாலும், தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய மகனோ, தன்னுடைய சகோதரர்களோ எல்லாத்தையும் கொண்டுட்டு சரி தான் பதவியில இருக்கணும் என்ற ஆசையை உண்டாக்கக்கூடிய ஒன்றுதான் சகோதரர்களே இந்த பயங்கரமான இந்த பொருள். அதனால நாங்க இந்த ஆசை வந்துட்டா கண்ணியமானவர்களே இங்க ஒத்துமை இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். சமூகம் பிரியறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்றுதான். எப்படி இப்படி இந்த அடிப்படையில நாங்க பதவிக்கு ஆசைப்படுவாங்க. நான்காவது எதிராக வந்து தேவையில்லாத விமர்சனங்கள். ஒரு தலைமைத்துவம் உண்டாக இருக்கும், நல்ல மக்கள் வந்திருப்பாங்க, அதை விமர்சனம் செஞ்சு அது அவங்களுக்கு தேவையில்லாத முறையில பேசி, தேவையில்லாத முறையில கடிதங்கள் போட்டு, தேவையில்லாத முறையில செக்ஷன் எல்லாம் அடிச்சு நாங்க இலங்கையில பல பகுதிகள்ல பார்க்கிறோம், இந்தியால பல பகுதிகள்ல பார்க்கிறோம். இதற்காக வேண்டி போட்டு அந்த தலைமைத்துவங்கள் கிடைக்கல என்பதற்காக வேண்டி சகோதரர்களே இன்றைக்கு எப்படியாப்பட்ட முடிவுகளை எடுத்து சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். இன்னைக்கு எங்கட நாட்டுல கூட பல இடங்கள்ல இருக்கு. ஒரு பகுதி இருக்கு எங்க நாட்டுல, நிர்வாகத்தில் இருந்தாங்க, தலைமைத்துவத்துக்கு கீழால ஒரு தலைவர், அதற்கு கீழால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு 6 மாசத்துக்கு பின்னால கேவலமான முறையில பேசி, அவர்களை கேவலப்படுத்தி, அவர்களுக்கு இட்டு கட்டி, இப்படி மோசமான கடிதங்கள் எல்லாம் எழுதி சகோதரர்களே இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் நிர்வாகத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு 24 வயசு, இன்னொருவருக்கு 22 வயசு. இந்த 2 பேரும் நிர்வாகத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஊருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கு. போதை வஸ்துக்கள் அதிகமாக தலைவி சாடுது அந்த ஊர்ல. அந்த வேலை மோசமான மானக்கேடான
யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ இவங்க எல்லாமே கட்டாயமாக பதில் சொல்லணும். கண்ணியமானவர்களே, அதனால தேவையில்லாத விமர்சனங்களை உடனும் யாரு வாராங்களோ இவங்களை நாம் கபூல் செஞ்சு கொள்ளணும். கண்ணியமானவர்களே, இது அடிப்படை. இந்த 4 விஷயங்களும் நடந்தால் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும், சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சு போகும், ஒற்றுமை இல்லாத சமுதாயமாக பேசும். கண்ணியமானவர்களே, ஒற்றுமை இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? கடைசியாக 3 விஷயங்கள் நான் சொல்றேன். ஒற்றுமை இல்லாட்டி நல்லா எழுதிக்கோங்க, எங்க சமூகத்தில் இல்லாத ஒன்றுதான் இந்த ஒற்றுமை மட்டும் இருந்த சகோதரர்களே நாங்கள் எதிரோ போயிட்டு. இந்த ஒற்றுமை இல்லாததான சகோதரர்களே அதனுடைய தசீரால் அதனுடைய தாக்கம் தான் நாங்க இன்றைக்கு எங்கட சமூகத்துல சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சு குடும்பம் பிரிஞ்சு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினர், கண்ணியமானவர்கள் ஊர் மக்களுக்கு மத்தியில பிரிவினர். கண்ணியமானவர்களே, இது அடிப்படை. சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சு. 2வது விஷயம் என்ன தெரியுமா? நாங்களே எங்கட சமூகத்தை காட்டி கொடுக்கிறதாக மாறுது ஒற்றுமை நாட்டு. ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல கண்ணியமானவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்த அந்த ஒற்றுமை இல்லாட்டி நாங்களே அந்த சமூகத்தை காட்டி கொடுக்கிற மாதிரி மாறிடும். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இவர், அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில் ஒரு சிக்கல் பிரச்சனை, கருத்து வேறுபாடு எவ்வளவு. ஆனா பாருங்க, இதை பார்த்து கொண்டிருந்த அதாவது கைசர் அந்த மன்னர் என்ன செய்தார்னா, இப்ப தெரியும் இந்த 2 பேருக்கு மத்தியில ஏதோ கருத்து வேறுபாடு சிக்கல் பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறார். என்ன கடிதம் தான்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறாரு, முஆவியா உங்களுக்கும் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில நடந்த பிரச்சனைய வஅன அஅலமு மின்கும், எனக்கு நல்லா தெரியும் உங்கள்கிட்ட இருந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டது. ஆனா நீங்க விரும்பினா சவுசிலு இலா அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கூட்டத்தை நான் அனுப்புகிறேன். அனுப்பி அவர்களுடைய தலையை வெட்டி அவர்கள் கொண்டு வருவார்கள். சவுசிலுஹு இலைக்க, அந்த தலையை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீங்க ஏற்கனவே நீங்க விருப்பம். இப்ப கடிதம் வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை பார்க்கிறாங்க. கண்ணியமானவர்களை நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கும், சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்நிய சமுதாயங்களுக்கு வெளிவகாரங்களுக்கு நாங்கள் சகோதரர்களை காட்டிக் கொடுக்க கூடாது. இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை படிச்சாங்க. கடிதத்தை படிச்சு போட்டு ஒரு தாளும் மீண்டும் ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. வமின் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து கிஸ்ரா கைசர் மன்னருக்கு அல் அஹவானி தஷாஜரா, 2 சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லிம தததஹலு ஃபீமா பைனஹுமா, அந்த 2 பேருக்கு மத்தியில நீ ஏன் வீணாக தலை போடுறாய்? இல்லம் தஹ்ரிஸ், இந்த விடயத்தில் நீ அமைதியாக வாய மூடாட்டி, நீ மிகப்பெரிய வல்லரசாக இருக்கலாம், நீ வாய மூடி இருக்காட்டி சவுசிலு இலைக்க மினல் ஜுனூதி ஜுனூதா, ஒரு படைப்பட்டாளத்தை நான் உன்னிடம் அனுப்புவேன். யத்தூன இலைய பிலசிக், ஓட்ட தலையை வெட்டி என்னிடத்துல கொண்டு வருவாங்க. சவுசிலுஹு இலா அலியின், நான் அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். அதனால பிரச்சனை எங்களுக்கு வந்தீங்க, பிரச்சனை முஸ்லிம்களுக்குள்ளான பிரச்சனை எங்கட மஹல்லாக்குள்ளான, அதை நாங்க எங்களுக்குள்ளால வச்சுக் கொள்வோம். ஆனா இந்த வச்சையில நீ தலை போடாது என்று சொல்லி கண்ணியமானவர்களை கடிதத்தை எழுதி அப்படியே அனுப்பி வச்சுட்டான். கண்ணியமானவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்ற சகோதரர்களே இதுதான். கருத்துல வேறு
வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒற்றுமையாக இருப்போம். இதுல தான் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி. எனக்கு தெரியும், ஸ்பெயின் நாடு வரலாற்றில் ஹிஸ்டரி எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 800 வருஷம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஊர். நாங்க ஹிஸ்டரியில வரலாறுல படிச்சிருப்போம். இத கீழே போடுறதுக்காக வேண்டி, நாடே கிறிஸ்டியன் நாடா மாற்றுறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 800 வருடம் முயற்சி செஞ்சாங்க. எப்படி? கிட்டத்தட்ட 40 திட்டங்கள் சிந்தனை போராட்டம் என்ற ரீதியில முயற்சி செஞ்சு, அதுல 7வது திட்டம் என்ன தெரியுமா? அது கதாவு அலா வஹதத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை இல்லாமல் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாம போனா எனக்கு வேண்டிய விஷயத்தை சாதிச்சு கொண்டு கேளும். இதை இன்னைக்கு நாங்க மத்திய கிழக்கு நாடுகளை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, மற்ற நாடுகளுக்கு பெட்ரோல் தேவை, மற்ற நாடுகளுக்கு டீசல் தேவை, மற்ற நாடுகளுக்கு ஆயில் தேவை. கண்ணியமானவர்களே, முஸ்லிம் நாடுகளை துண்டு துண்டாக பிரிச்சு அவர்களுக்கு மத்தியில வைராக்கியில உண்டாக்கி, அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கி தண்ட விஷயத்தை நல்ல முறையில சாதிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னா, கண்ணியமானவர்களே, எங்கட ஒற்றுமை இல்லாம போனா, எங்கட ஒற்றுமை செதறி போனுச்சுன்னு சொன்னா, இது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய சார்பாக மாறிடும், ஆதரவாக மாறிடும். அதுக்கு பின்னால சகோதரர்களை நாங்க தஹஜ்ஜுத் எழுப்பி, நாங்க துஆ செஞ்சு, நாங்க காபாவுக்கு முன்னால காபாவுடைய புடவையை பேசி குடிச்சு, முஸ்லிம்களுக்கு சோதனை, முஸ்லிம்களுக்கு சிக்கல் சொல்லி எவ்வளவு வாதாடினாலும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி ஒரு நாளும் காப்பாச்சு. ஏன் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அக்வமத் உம்மத்தி துன்யா நுஸிஅத் மின்ஹா ஹைபத்துல் இஸ்லாம். ஏக உம்மத் எப்ப துன்யாவை பெருசா மதிப்பாங்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இஸ்லாத்துடைய மகத்துவத்தை கலட்டி எடுப்பாங்க. இரண்டாவது சொன்னாங்க, நலவினை ஏவி தீமையை தடுத்து 2 வேலையை விட்டுட்டாங்கன்னு சொன்னா வஹீயுடைய வரக்கத்தை இருந்துருவாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, மிக முக்கியமான விஷயம், வஇதா தஸாபத் உம்மதி, ஏக உம்மத் ஒருவருக்கொருவர் ஏசி பேசிக்கொள்ள ஆரம்பிச்சா சபத்தத் மின் ஐனில்லாஹ், அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் தாழ்ந்து விடுவார்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி ஒரு நாளும் வரவே வரமாட்டாங்க. வந்திருக்காங்க எழுதுறாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம், 300 வருஷமா, எவ்வளவு? கிட்டத்தட்ட 300 வருஷமா முஸ்லீம்கள் ஒரு தொழுகையை தொழுதே இல்லை. தெரியுமா? இதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? சலாத்துல் ஃபத்ஹ் சொல்லி. அதாவது முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சா அதே இடத்துல 2 ரக்காத் தொழுவது. சலாத்துல் தௌபா, சலாத்துல் ஹாஜா, சலாத்துல் துஹான் இருக்கிற மாதிரி சலாத்துல் ஃபத்ஹ் இருக்கு. எனக்கு நிறைய பேருக்கு இது தெரியும். இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமானவர்களுக்கு இந்த தொழுகை இருக்கின்றதே தெரியாது. ஏன்? நாங்க 300 வருஷமாக வெற்றியை கண்டதே இல்லை. நாங்க 300 வருஷமாக வெற்றியை பார்த்ததே இல்லை. ஏதாவது முஸ்லிம்கள் 193 நாடுகள்ல, அதுல குறிப்பாக 57 முஸ்லிம் நாடுகள்ல நாங்க ஏதாவது வெற்றி பெற்றிருக்கிறோம், நாங்க நிம்மதியாக வாழ்கிறோம், நாங்க ஒற்றுமையாக வாழ்கிறோம் யாருக்காவது சொல்றதுக்கு ஏழுமா? தைரியமா ஒரு இஸ்லாமிய வரலாறு காட்டுறதுக்கு ஏழுமா? கண்ணியமானவர்களே, ஏறாது. ஏன்? நாங்க வெற்றியா பார்க்கல. ஏன் வெற்றியா பார்க்கல? எங்களுக்குள்ளான கருத்து வேறுபாடு, எங்களுக்கு உள்ளான அடிக்கடி பிரச்சனைகள், அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில காத்துட்டோம். அதனால அல்லாஹ்வுடைய வெற்றி இல்ல, ஒற்றுமை இல்ல, அல்லாஹ்வுடைய வெற்றி இல்ல. ஆகவேமான சகோதரர்களே, ஒற்றுமையான கைத்த ஊரிலும் சரி, முஸ்லிம்கள் நாங்க இலங்கை மட்டத்திலேயும் சரி, நாங்க எப்ப பற்று பிடிச்சு கொள்வோமோ அப்ப அல்லாஹ்வுடைய உதவி சிறிய நாடாக இருந்தாலும் சகோதரர்களே எங்களுக்குள்ளால் வரும். அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்றான், வத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்னும் கையில இறுக்கமாக பற்று பிடிச்சு கொள்வோம்.
ஹபுலுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஒரு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இது போன்ற மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க அல் ஜமாஅத். என்ன ஜமாஅத்? ஊர்ல ஒரு ஜமாஅத் இருக்கு, ஒரு நிர்வாகம் இருக்கு, ஒரு தலைமைத்துவம் இருக்கு, அதற்கு கீழால ஒரு 500 குடும்பமா, அதுக்கு கீழால ஒரு 1000 குடும்பமா பிரிச்சு போகாம சகோதரர்களை நாங்கள் செயற்படுவோம்டா இங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம் ஏற்படும். ஏன் அல்ல ஜமாஅத்து ரஹ்மத்தும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக சொன்னாங்க, ஜமாத்தோட சேர்ந்து இருக்கிறது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஊருக்கு இறங்கும், நாட்டுக்கு இறங்கும், அந்த கமிட்டிக்கு இறங்கும். பிரிச்சு போறது உடம்பு ரீதியாக உள்ளம் ரீதியாக பிரிச்சு போனா கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும். இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். எனவே சகோதரர்கள் எல்லாத்தையும் ஒட்டு போட்டு கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்வோம். ஒரு நிர்வாகத்துக்கு கீழால, ஒரு அழகான தலைமைத்துவத்துக்கு கீழால கண்ணியமானவர்கள் நாட்டில் என்ற வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான ஒரு ஒற்றுமையான ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக, முன்மாதிரியான ஒரு ஊராக, முன்மாதிரியான ஒரு நல்ல தலைமைத்துவத்திற்கு கீழாக இயங்கக்கூடிய நிர்வாகமாக அல்லாஹ் நீங்கள் அனைவரும்